இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் 99% பேர் ஏதோ ஒரு இடத்துல தோற்று போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க உலகத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க, ஆனால் அவங்கள எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பற்றி யோசிக்க மறந்துடுறாங்க. நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் பகல் இரவு பார்க்காம ஓடலாம். ஆனால் உங்ககிட்ட சில ரகசிய கட்டுப்பாடுகள் இல்லைன்னா அந்த உழைப்புக்கு பலன் இருக்காது. வெற்றிங்கிறது வெறும் அதிர்ஷ்டம் கிடையாது, அது ஒரு கணக்கு. அந்த கணக்கு சரியாக போட தெரிஞ்சவங்க மட்டும்தான் இன்றைக்கி மேடையில் இருக்காங்க. பழங்காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த அறிஞர்கள் முதல் இன்னைக்கு இருக்கிற மில்லியனர்கள் வரை எல்லாரும் கடைபிடிக்கிற சில பொதுவான விதிகள் இருக்குது. அந்த விதிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோ நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு காட்ட போகிற அந்த 7 ரகசிய விதிகள். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு புது தெளிவு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை செஞ்ச தப்பு என்னன்னு புரியும். நீங்கள் உண்மையிலேயே ஜெயிக்க தயார்னா ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விதி 1. உங்களது ரகசியமே உங்களது பலம். உங்கள் திட்டங்களை செய்து முடிக்கும் வரை யாரிடமும் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே அதை மற்றவங்க கிட்ட சொல்லும்போது நம்ம மூளையில் டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய ஒரு சந்தோஷத்தை அதை சொல்லும் போதே கொடுத்துடும். அதனால் நிஜமாகவே இந்த வேலையை செய்யணுங்கிற வெறி உங்களுக்குள்ளே குறைஞ்சிடும். பாதி பேர் பண்ண போகிறோன்னு சொல்கிறதோட சரி, ஆனால் யாரும் அதை செஞ்சு முடிக்கிறதே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை விரும்புவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் என்னை விட நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் 10 பேர் வந்து 10 விதமாக குறைகளை சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி உங்கள் தன்னம்பிக்கையை உடைப்பாங்க. உங்கள் லட்சியம் ஒரு விதையாகவே இருக்கட்டும், அது மரமாகி நிற்கும் போது இந்த உலகம் தானாகவே தெரிஞ்சுக்கும். முக்கியமாக 3 விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்லவே கூடாது. முதலாவது, உங்கள் அடுத்த மூவ். உங்கள் எதிரிக்கு கூட நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியக்கூடாது. 2வது மூவ், உங்கள் வருமானம். நீங்கள் அதிகமாக சம்பாதிச்சா பொறாமை வரும், குறைவாக சம்பாதிச்சா இலக்காரம் வரும். 3வது, உங்கள் குடும்ப ரகசியங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற கஷ்டங்களை வெளியே சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் செய்தியாக தான் இருக்கும். அவங்க உங்களுக்கு பரிதாபப்படுவாங்களே தவிர உதவி செய்ய மாட்டாங்க. அமைதியாக உழைங்க. உங்கள் கடின உழைப்பு இருட்டில் நடக்கட்டும். உலகம் தூங்கும்போது நீங்கள் ஓடுங்க. எப்போ நீங்கள் நினச்ச இடத்தை அடையிறீங்களோ அப்போ உங்களோட அந்த வெற்றி கஜானா தானாகவே திறக்கும். அப்போ நீங்கள் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களோட அந்த ரிசல்ட் உலகத்துக்கே பதிலாக அமையும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி பெறும் வரை உங்கள் நாக்கை அடக்குங்கள். வெற்றி பெற்ற பிறகு உங்கள் செயல்கள் பேசும். விதி 2. உங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். இந்த உலகத்தில் ஒருத்தரை வீழ்த்தணும்னா அவங்கள பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள உணர்ச்சி வசப்பட வச்சாலே போதும். நீங்கள் எப்போ கோபப்படுறீங்களோ அப்போது உங்கள் புத்தி வேலை செய்யாது. உங்கள் கோபம், உங்கள் அழுகை மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவாங்க. ஒரு சிறந்த வெற்றியாளன் எதற்கும் துடிக்க மாட்டான், எதற்கும் கலங்க மாட்டான். அவன் ஒரு பாறையைப் போல உறுதியாக இருப்பான். நமக்குள்ளே இருக்க வழியை ஏன் வெளியே காட்டக்கூடாது தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற உலகம் ரொம்ப விசித்திரமானது. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு உதவி செய்கிறத விட உங்களை வச்சு லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். உங்கள் வலியையும் கஷ்டத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் ரகசியங்கள் வெளியே சொல்லும்போது நீங்கள் உங்கள் எதிரிக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்துட்றீங்க. அவங்க நினச்ச நேரத்தில் உங்களை அழ வைக்க முடியும், கோவப்பட வைக்க முடியும். அந்த அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. வாழ்க்கையில் அவமானங்கள் வராமல் இருக்காது, ஆனால் அந்த அவமானங்களுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். உங்களை யாராவது கிண்டல் பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. சண்டை போடுறது உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கிறதுக்கு சமம். அந்த அவமானத்தை ஒரு நெருப்பாக உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது உங்களை இன்னும் வேகமாக ஓட வைக்கும். உங்கள் வெற்றி தான் அந்த அவமானத்துக்கான ஆகச்சிறந்த பதிலாக இருக்கணும். அமைதியாக இருக்கிறது பலவீனம் இல்லை, அது மிகப்பெரிய ராஜதந்திரம். எப்போதும் உங்கள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் வச்சுக்கோங்க. உங்களை எது பாதிக்கும் எது பாதிக்காதுன்னு மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் ஆள கற்றுக்கிட்டா இந்த உலகத்தையே நீங்கள் ஆளலாம். எவன் ஒருவன் தன் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகவில்லையோ அவனே உண்மையான சுதந்திரமான மனிதன். விதி எண் 3. பணமும் ரகசியமும். உங்கள் பொருளாதார நிலையை ரகசியமாக வைத்திருங்கள். இந்த உலகம் ரொம்பவும் விசித்திரமானது நண்பர்களே. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சால் உங்களை சுற்றி தேவையற்ற கூட்டம் சேரும். உங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சால் உங்கள் நிழல் கூட உங்களை விட்டு எட்டி நிற்கும். அதனால தான் சொல்லுவாங்க பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு கலைன்னா அதை மற்றவங்க கண்ணில் படாமல் பாதுகாக்கிறது அது ஒரு ராஜதந்திரம். இன்றைக்கி சோஷியல் மீடியா காலத்தில் எல்லோரும் தாங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், என்ன கார் வாங்குகிறோம்னு காட்டிக்கிறது தான் குறியாக இருக்காங்க. ஆனால் நிஜமான வெற்றியாளர்கள் எப்போவுமே சைலண்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் பொறாமை வரும், தேவையில்லாத கடன் கேட்டு வருவாங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் வாய்ப்புகளும் பறிபோயிடும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆடம்பரத்தை விட சேமிப்பு தான் உங்களை ஆபத்து காலத்தில் காப்பாற்றும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்,
நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற உதவி. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னா அதை ஒரு விளம்பரமாக மாற்றாதீங்க. ஒரு கை கொடுக்குற உதவி இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. நீங்கள் செஞ்ச தர்மத்தை நீங்களே சொல்லி பெருமை பீத்திக்கிட்டா அந்த உதவியோட மதிப்பும் போயிடும், உங்கள் மரியாதையும் குறைஞ்சிரும். உண்மையான கருணைங்கிறது கைமாறு கருதாமல் செய்கிறது தான். அதை மனசில் வச்சுக்கோங்க. பணம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான முதலாளி. அதை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. உங்களோட வரவு செலவு முதலீடு இது எதையுமே அடுத்தவங்க கிட்ட விவாதிக்காதீங்க. உங்கள் ரகசியம்தான் உங்கள் பலம். யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. உங்கள் பொருளாதார பலத்தை காட்டி மரியாதை வாங்க நினைக்காதீங்க. விதி எண் 4, பலவீனங்களை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒரு கோட்டை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை போதும் அந்த கோட்டையே தகர்க்கிறதுக்கு. அதே போல தான் மனுஷங்களும். உங்களுக்கு எதை பார்த்து பயம், உங்களால் எதை செய்ய முடியாது, எது உங்கள் மனசை உடைக்கும்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க உங்களை ஈஸியாக தோக்கடிச்சிடுவாங்க. இந்த உலகம் எப்போதுமே பலவீனமானவங்கள தான் முதல்ல வேட்டையாடும். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு தோணும். அப்போது நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட நம்ம பலவீனத்தை சொல்லிடுவோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி உங்களுக்கு நண்பனாக இருக்கிறவன் நாளைக்கு எதிரியாக மாறலாம். அப்போது நீங்கள் சொன்ன அதே பலவீனம் தான் உங்களுக்கு எதிரியாக திரும்புகிற முதல் ஆயுதமாக இருக்கும். உங்கள் பலவீனத்தை நீங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அதை ஒருபோதும் விளம்பரமாக மாற்றாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச தப்புகளையும் நீங்கள் பட்ட அவமானங்களையும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காதீங்க. நான் அப்போது தோத்துட்டேன், என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லும்போது மற்றவங்க கண்ணில் நீங்கள் ஒரு தோல்வியாளராக தான் தெரிவிங்க. உங்கள் கடந்த கால தோல்விகள் உங்களுக்கான பாடம், அது மற்றவங்களுக்கான கதை கிடையாது. உங்கள் காயங்களை நீங்களே குணப்படுத்துங்க. அதை உலகத்துக்கு காட்டாதீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு புதிராக இருப்பீங்க. உண்மையான வெற்றியாளன் தன் பலவீனத்தை சரி செய்ய தெரிஞ்சவன். உங்களுக்கு பேச தெரியவில்லையா, ரகசியமாக பயிற்சி எடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, யாருக்கும் தெரியாமல் அதை கற்றுக்கோங்க. நீங்கள் முழுமையாக தயாரான பிறகு வெளியே வரும்போது உலகம் உங்களை பார்த்து வியக்கணும். உங்கள் பலவீனம் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு உங்கள் பலத்தை வளர்த்துக்கோங்க. விதி எண் 5, பேச்சில் நிதானமும் ஆளுமையும். உங்களுடைய பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனோட மதிப்பு அவன் பேசுகிற வார்த்தைகளில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ அதிகமாக பேசுகிறீங்களோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமாக பேசுகிறவங்கள இந்த உலகம் ஒரு கோமாளியாவோ இல்லை ஒரு சாதாரண மனுஷனாவோ தான் பார்க்கும். ஆனால் அளவாக பேசுகிறவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கட்டளை மாதிரி மற்றவங்க காதில் விழும். மௌனம் தான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய அதிகாரம். அதிகமாக பேசுகிறவங்க தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியத்தையும் அறியாமலேயே கொட்டிடுவாங்க. ஆனால் நிதானமாக பேசுகிறவங்க மற்றவங்க பேசுனதை கவனிப்பாங்க. ஒருத்தரோட பேச்சை கவனிக்கும் போது அவங்க யார், அவங்களோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போ பேசணும்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கணும். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுகிறதும் மற்ற இடத்துல அமைதியாக இருக்கிறதும் தான் ஒரு வெற்றியாளனோட அடையாளம். வெளியிலிருந்து கிளம்பின அம்பும் வாயிலிருந்து வந்த வார்த்தையும் ஒன்று தான். அதை திரும்ப எடுக்க முடியாது. ஒருத்தரை திட்டுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியோ 2 நிமிஷம் யோசிங்க. உங்கள் வார்த்தை ஒருத்தருக்கு நம்பிக்கையை தரணும், இல்லைனா ஒரு உண்மையை சொல்லணும். வீண் புகழ்ச்சிக்கோ இல்லை மற்றவங்களை மட்டம் தட்டுறதுக்கோ வார்த்தைகளை வீணாக்காதீங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் எதிரிக்கு கூட உங்கள் மேலே ஒரு பயம் இருக்கும். உங்களுடைய மௌனம் ஒரு பதிலாக இருக்கட்டும். சிலர் உங்களை சீண்டுவாங்க. அப்போது நீங்கள் பதிலுக்கு பேசாமல் ஒரு சின்ன சிரிப்போடு கடந்து போனால் அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய தண்டனை. அதிகாரம் உங்ககிட்ட வரணும்னா முதல்ல உங்கள் நாக்கை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வாங்க. விதி எண் 6, சுயமரியாதை மற்றும் எல்லைகள். அளவுக்கு அதிகமாக யாருக்கும் வளைந்து கொடுக்காதீங்க. இந்த உலகத்தில் நாம் செய்கிற மிகப்பெரிய தப்பு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறது தான். நீங்கள் எல்லோருக்கும் சரி சொல்லிட்டு இருந்தால் உங்கள் நேரத்துக்கும் உங்கள் உழைப்புக்கும் யாராவது மதிப்பு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. நீங்கள் எப்போ மற்றவங்களுக்கு உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்குறீங்களோ அப்போது இந்த உலகம் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். உங்கள் லட்சியத்துக்கு தடையாக இருக்கிற எதாக இருந்தாலும், அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, தைரியமாக வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கோங்க. மற்றவங்களை திருப்திப்படுத்துறது உங்கள் வேலை கிடையாது. உங்கள் நேரத்தை மற்றவங்க திருடிக்கிட்டே இருக்க அனுமதிச்சா நீங்கள் உங்கள் இலக்கை எப்போ அடைவீங்க? ஒரு வெற்றியாளன் தனக்கான எல்லைகளை சரியாக வகுத்து வச்சுருப்பான். அந்த எல்லைக்குள் யாரையும் அத்துமீற விட மாட்டான். நீங்களே உங்களை மதிக்கலைன்னா இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கும்? உங்களுக்கு நீங்கள் தான் முதல் முன்னுரிமை. உங்கள் உடம்பு, உங்கள் அறிவு, உங்கள் வளர்ச்சி, இதில் முதல்ல கவனம் செலுத்துங்க. சுயநலம்னு மற்றவங்க சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் பலமாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களை நீங்கள் செதுக்கிக்கிற அந்த நேரத்தை யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. கூட்டத்தோடு கூட்டமாக போகிறது சுலபம், ஆனால் தனியாக நிற்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். உங்கள் கொள்கைக்காக நீங்கள் தனியாக நில்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் தயங்காமல் நில்லுங்க. காலப்போக்கில் அந்த உலகம் உங்களை தேடி வரும். மற்றவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி உங்களை நீங்களே முதல்ல நடத்த ஆரம்பிக்க. விதி எண் 7, தொடர்ச்சியான கற்றலும் வளர்ச்சியும். கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும்னு என்னைக்கு ஒருத்தன் நினைக்கிறானோ அன்னைக்கே அவனோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடுது. ஒரு வெற்றியாளனுக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். சாதாரண மனுஷன் ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்படியே நின்றுடுவான். ஆனால் வெற்றியாளன் அந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய என்ன கற்றுக்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்பான். மாற்றம் ஒன்றே மாறாதது.
நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலனா நீங்கள் ஓரங்கட்டப்படுவீங்க. அறிவுங்கிறது ஒரு தேக்கமடைந்த குட்டை மாதிரி இருக்கக்கூடாது. அது ஓடுற நதி மாதிரி இருக்கணும். தினமும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கோங்க. அது ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஒரு மனிதரோட அனுபவமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செஞ்ச தப்பாக கூட இருக்கலாம். அனுபவம் தான் ஆகச்சிறந்த ஆசிரியர். வெற்றிங்கிறது ஒரு நாளில் கிடைக்கிற விஷயம் இல்லை. அது தினமும் நீங்கள் போடுற உழைப்பில் இருக்குது. உங்களை நீங்கள் செதுக்கிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது செலவு பண்ணுங்கள். உங்கள் உடலை வளர்க்க உடற்பயிற்சி, உங்கள் அறிவை வளர்க்க வாசிப்பு, உங்கள் மனசை ஆள தியானம். இந்த 3 விஷயம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள யாராலையும் வீழ்த்த முடியாது. நீங்கள் தேடுற வெற்றி உங்களை தேடி வரணும்னா முதல்ல நீங்கள் தகுதியானவராக மாறணும். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 7 ரகசிய விதிகள் வெறும் வார்த்தைகள் இல்லை. இது ஒரு வாழ்க்கை முறை. இதை உங்கள் கையில் கடைபிடிச்சா இந்த உலகத்தில் உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 7 விதிகளில் உங்களுக்கு பிடிச்ச விதி எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றியாளனாக மீண்டும் சந்திப்போம். நன்றி.